அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த நாள்ல செய்யக்கூடிய அமல்கள நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்றைக்கு மக்ரீபுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மக்ரீப்ல செய்யக்கூடிய சூறாக்கள், திக்ருகள், இன்னும் சிறந்த ஆயத்துக்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனா, ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே நம்ம செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னா, 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தான். ஏன்னா, துஆ கபூல் ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த நேரத்துல நம்ம சிறப்பான ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா அது தொழுகை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அமலா இருக்கும். ஏன்னா, தொழுகையை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா உதவி தேட சொல்றான். அப்படி இருக்கும்போது, சிறந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு உறுதியா தெரிஞ்ச அந்த நேரத்தில, தொழுகைய கொண்டு உதவி தேடுறது தான் ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும். நமக்கு நிறைய நலவுகளையும், பலன்களையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எனவே ஒவ்வொரு வியாழக்கிழமையிலயும் உங்களுடைய ஹாஜத்துக்கள முன்னிட்டு, உங்களுடைய லட்சிய கனவுகள்ல நீங்க முன்னேறணும் அப்படிங்கிறத முன்னிட்டு, நீங்க நினைக்கிற காரியத்தில வெற்றி பெறணும் அப்படின்னு நெனச்சுட்டு, நீங்க ஒவ்வொரு வாரமும் இந்த 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத்த நீங்க தொழுதுட்டு வாங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுடைய அந்த லட்சிய கனவுகளையும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை அடைய நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு சிறந்த வாழ்க்கையையும், மனசுக்கு பிடிச்ச அந்த ராகத்தான வாழ்க்கையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இத நீங்க தொடர்ந்து ஒரு 3 வாரம் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில மாற்றத்த நீங்க பார்க்க முடியும். நீங்க மனசுக்கு பிடிச்ச மாரி, ஒரு ஆசைப்படுற மாரி, நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். ஏன்னா, துஆ கபூலாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த நேரத்த நம்ம ரொம்ப சிறப்பா மாத்திக்கணும். அத ஒவ்வொரு வாரமும் நம்ம சிறப்பா மாத்திக்கும்போது, நம்மளோட வாழ்க்கைய அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சிறப்பா தான் வச்சிருப்பான். எனவே இந்த வியாழக்கிழமை மக்ரிப நீங்க பயன்படுத்துங்க. உங்களோட பிரச்சனைகள தூரமாக்குறதுக்கு அல்லாஹ்விடத்துல உதவி கேளுங்க. இன்னும் உங்களுக்கு தேவையானத கேட்கறதுக்கு அல்லாஹ்விடத்துல நீங்க உதவி கேளுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா சிறுக சிறுக உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வியாழக்கிழமையிலயும் இத நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்து ஜும்மாவுக்குள்ள, அதாவது மறுநாள் வரக்கூடிய ஜும்மாவுக்குள்ளேயே நிறைய சூழ்நிலைகள அல்லாஹ் மாத்துவான். நீங்க விரும்பக்கூடிய விஷயங்கள்ல நல்ல செய்தியையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எனவே லட்சிய கனவுகள்ல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, மனசுக்கு பிடிச்ச நிறைவான வாழ்க்கை வாழணும். கஷ்டம் இல்லாம, நோய் இல்லாம, கடன் பிரச்சனை இல்லாம, பணப்பிரச்சனை இல்லாம, ராஹத்தா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில இந்த அமல நீங்க செய்யத் தொடங்குங்க. இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்க நல்ல முறையில ஒழு செஞ்சுட்டு, வியாழக்கிழமையில மக்ரீபுடைய தொழுகைய நீங்க நல்ல முறையில நிறைவு செய்யுங்க. அதே இருப்பில, அந்த இடத்த விட்டு எழும்பாம, வேற எந்த வேலையும் நீங்க பார்க்காம, அதே இடத்துல இருந்து அமைதியா தனிமையில இருந்து 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத்த தொழுங்க. இந்த வாரத்துல என்ன நடக்கணும் அப்படின்னு நியத்து வச்சாலும் சரி, அல்லது நீங்க பல வருடமா கேட்குறீங்க, பல வருடமா எட்டி பிடிக்க நினைக்கக்கூடிய அந்த வாழ்க்கைய கேட்டு நீங்க நியத்து வச்சாலும் சரி, ஸலாத்துல் ஹாஜத் அப்படின்னு மனசுல நியத்து வச்சுக்கிட்டு 2 ரக்காத் எப்பவும் போல நீங்க தொழுங்க. அதுல வரக்கூடிய சஜ்தாவுல மட்டும் நீங்க ஒவ்வொரு ரக்காத்லயும் நமக்கு 2, 2 சஜ்தா இருக்கு இல்லையா? அந்த சஜ்தாவுல போயிட்டு சுப்ஹான ரப்பியல் அலா அப்படின்னு ஓதிட்டு 3 தடவ, ரப்பின் சுர்னி அப்படின்னு 3 தடவ நீங்க சொல்லிக்கோங்க. ரப்பின் சுர்னி அப்படின்னா, ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக அப்படிங்கிற இந்த அழகான வார்த்தைய நீங்க 3 தடவ நீங்க சொல்லிட்டு, மறுபடியும் நீங்க நிலைக்கு வந்துருங்க. மறுபடியும் நீங்க சஜ்தாவுக்கு போயிட்டு, நீங்க சஜ்தாவுல சொல்லக்கூடிய அந்த திக்ர ஓதிட்டு, ரப்பின் சுர்னி 3 தடவ ஓதிக்கோங்க. மறுபடியும் 2வது ரக்காத்துக்கு வாங்க. நீங்க சூரா ஃபாத்திஹா, துணை சூரா ஓதிட்டு, ருக்குவு முடிச்சுட்டு, சஜ்தாவுல வந்துட்டு, நீங்க அதே போல நீங்க சுப்ஹான ரப்பியல் அலா 3 தடவ, இன்னும் ரப்பின் சுர்னி 3 தடவ ஓதிட்டு, இதே மாதிரி 4 சஜ்தாவுலயுமே நீங்க ரப்பின் சுர்னிய 3 தடவ நீங்க ஓதிட்டு, நல்லபடியா நீங்க இந்த தொழுகைய முடிச்சுட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய இந்த சிறந்த 2 திருநாமங்கள 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அதுதான் யா கனியு, யா முகுனி. தேவைகளற்றவனே, செல்வச் சீமான் ஆக்கக்கூடியவனே. இந்த 2 பெயர்கள்ல நம்ம எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளுமே உள்ளடங்கி இருக்கு. இந்த 2 அல்லாஹ்வினுடைய பெயர மட்டும் நீங்க ஸலாத்துல் ஹாஜத் 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டு 100 தடவ நீங்க ஓதி பாருங்க. அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு ஓடோடி வரும். அது மட்டுமல்ல, பணப்பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது.
கடன் பிரச்சனையே இருக்காது. தேவை அப்படின்னா, நீங்க இந்த திக்ர ஓதனாலே அல்லாஹ் உங்களுக்கு நேரடியா கொடுத்து உதவுவான். ஏதாவது ஒரு வழியில மறைமுகமாக உங்களுக்கு உதவிகள குடுப்பான். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த ஒரு ஸலாத்துல் ஹாஜத் 2 ரக்காத் தொழுகை தொழுதுட்டு, இந்த 2 திக்ரையும் நீங்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில இத செஞ்சுட்டே வாங்க. தவறாம செய்யுங்க. உங்களுக்கு பெரிய தேவைகள் எதுவும் இல்ல அப்படின்னாலும், நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக இந்த ஒரு அமல செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு உங்களுடைய பரம்பரையே நல்ல அமலோட இருக்கணும், நல்ல ஈமானோட இருக்கணும், நீண்ட ஆயுளோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல செல்வ செழிப்போட, கண்ணியத்தோட, அந்தஸ்தோட வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வெறும் 10 நிமிடத்த இந்த அமலுக்காக நீங்க ஒதுக்கி பாருங்க. நீங்க உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு உங்களோட பரம்பரையே சந்தோஷமா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு அமல் தான் இந்த அமல். ஏன்னா தொழுகைய நம்ம எப்பவுமே சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு நாள் ஒருத்தர் தொழுத தொழுக அவங்களுடைய பரம்பரையவே காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய பரம்பரைக்கே வரக்கூடிய கஷ்டத்த நீக்கக்கூடியதா இருக்கும். இன்னும் பரம்பரைக்கே அவங்க ஒரு பெரிய நல்ல காரியம், ஒரு பெரிய நல்லமல் செஞ்ச ஒரு பாக்கியம் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் உங்களோட குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும், அவங்களுடைய நல்வாழ்க்கைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு வாரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வியாழன், வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நம்ம சாதாரண நாளா மாத்தாம, நம்ம அமல்களால ஒரு எக்ஸ்ட்ரா அமலாவது நம்ம இந்த ஒரு வாரம் இந்த அமல நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நமக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும் நிறைவான ஒரு வாழ்க்கைய தருவான். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய தருவான். நீங்க இத செய்து பாருங்க. உங்களுடைய ஹாஜத்துக்களும் உங்களுக்கு தொடர்ந்து கபூலாயிட்டே வரும். உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் நல்ல மாற்றங்கள அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். எனவே இந்த ஒரு அமல் உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய துஆவுல கட்டாயம் இந்த வியாழன், வெள்ளிக்கிழமையில எல்லா மக்களையுமே நீங்க சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதில கண்டிப்பா ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் நம்முடைய தயாரிப்புகள், வீட்டு தயாரிப்புகள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கித்தாப் தேவை அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபில குர்ஆன் ஓதத் தெரியாது, தமிழ்ல ஓதணும், தமிழ் குர்ஆன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.